மார்க்கெட் பாண்டி அடிச்சதுல கோமாவுக்கு போன பள்ளிகுண்டா பாபு மீண்டும் வந்திருக்கிறான். இனி என்ன நடக்க போகுதுன்னு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். மார்க்கெட் பாண்டி நவுதுன்னு பேசியா? என்ன சார் என்ன நினைச்சுக்கிறீங்க? எங்க உங்க இன்ஸ்பெக்டர்? இன்ஸ்பெக்டர் சார். பள்ளிகுண்டா பாபு இரு. ஏன் இவ்வளவு கோவம்? இந்த ஏரியால ஒண்ணு நான் இருக்கணும், இல்ல மார்க்கெட் பாண்டி இருக்கணும். ரெண்டுல ஒண்ணு இன்னைக்கே தெரிஞ்சாவணும் சார். நீதான் இருப்ப. பாபு சூழ்நிலை சரியில்லை, கொஞ்சம் அமைதியா இரு. என்னதான் சார் பண்றீங்க நீங்க? நான் ரவுடியா இல்ல அவன் ரவுடியா? எங்க போனாலும் மார்க்கெட் பாண்டி மார்க்கெட் பாண்டின்றானுங்க. அப்ப இவ்வளோ வருஷம் கொடி கட்டி பறந்த இந்த பள்ளிகொண்டா பாபு செத்துட்டானா சார்? இப்ப சொல்லுங்க சார், மார்க்கெட் பாண்டி தலையை வெட்டி டேபிள் மேல வைப்பேன். டேபிள் தான் இருக்கு, வேணா நீ ஓபன் பண்ணி பாத்துக்க. ஏய் அடிங் திறந்து பாரு. ஏய் ஐயோ, வர்றவன் போறவன்ட்டெல்லாம் சொல்லி ஏன்டா ஏமானத்தை வாங்குறேன்? இது ஏன் தலைக்கறி. மார்க்கெட் பாண்டியா எதிரி மட்டும் இல்ல சார், துரோகி சார். உன் பொண்டாட்டி மேல கை வச்சானா? பாத்தீங்களா சார்? வெப்பான் யார் இவன்? ஏன் பொண்டாட்டியை பத்திலாம் பேசுறான்? அப்ப என் பொண்டாட்டினா இலகாரம், உன் பொண்டாட்டினா பலகாரமா? கொஞ்சம் இரு பாபு. டேய் ஏன்டா அவன் பொண்டாட்டியை பத்திலாம் அப்ப பேசுற? அதை விடுங்க. என் பொண்டாட்டினா இலகாரம், உன் பொண்டாட்டினா பலகாரமா? டேய் என் பொண்டாட்டியை பத்தி பேசுறியா? உன்ன சார் அவன் பொண்டாட்டி அவனுக்கு பால்கார், என் ஊர்ல என் பொண்டாட்டி என் பால்கார். ஏசா பாட்டி பேச்சு. உள்ள சமையல் பண்ணணும், பாத்திரங்கள் வேணும், காய்கறி வெட்டணும். வா சார். டேய் போய் பாத்திரத்தை கழுவிட்டு வா. யார் நானா? நீதான்டா. அதுலயே குறியா இருக்காதடா, போடா கூட்டு போ. பாபு மார்க்கெட் பாண்டி தலையை வெட்டி அவனை தூக்கிட்டு போயிட்டான். தலையை தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல உன் பேரு இருக்கு சார். சத்தியமா எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல சார். ஒண்ணு பண்ணு, போற வழியில எங்க வீட்டுல இதுல தலைக்கறி இருக்கு, அதை கொடுத்து நிறைய மசாலா போட்டு நல்லா பண்ணி வைக்க சொல்லு. ஐயா சாப்பிட வருவாருன்னு சொல்லு. பரவாயில்ல சார், பண்றேன் சார். நீ எதுவும் பண்ண வேணாம்ப்பா, வீட்டுல கொடுத்தா அவங்க பண்ணுவாங்க. தலைக்கறி எடுத்துட்டு போடா. வெளியே தான் சார் நாங்க எதிரி, நானும் மார்க்கெட் பண்ணி ஃப்ரெண்டு சார். சீர்ற பாம்பா வந்தான், பொட்டி பாம்பா அடக்கிட்டான். மேடம் ஐயா தலைக்கறி குத்துட்டாரு. பெப்பர் தூக்கலா போட்டு சமைக்க சொல்ல. தலைக்கறியா? கருமம் கருமம். நல்ல நாள் அதுவுமா, புரட்டாசி அமாவாசை வேற. தலைக்கறி வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த ஆளுக்கு தான் அறிவு இல்ல. நீ திருடு தானே? உன் புத்தி எங்க போச்சு? போகும்போதே தூக்கி போட்டு போ. மேடம் போன அமாவாசைக்கு தலைக்கறி வாங்கி வழி வழின்னு வச்சுங்க, அதுக்குள்ள இந்த அமாவாசைக்கு சாப்பிட மாட்டேனே அப்படி. போன அமாவாசைக்கு அவங்க அப்பா செத்து போனா. திடீர்னு இந்த அமாவாசைக்கு எங்க அப்பா எல்லாம் செத்து போனாரு. அடுத்த அமாவாசைக்கு 2 பேரும் செத்து போயிடுங்க. ஒரு ரவுடின்ற மரியாதை. ஏய் ஐசே வா வாடான்ற. வேற இல்லாத பில்டப்லாம் கொடுப்பாங்க. ஐயோ மார்க்கெட் பாண்டி தூக்குற நீதான சவால் விட்ட. எங்கடா மார்க்கெட் பாண்டி? எங்கடா பாண்டி தலை? தலை எங்க வச்சட சொல்லு. தள்ளி நின்னு விசாரிக்க கூடாதா? புலி கம்பெனி சொல்லடா, பாண்டி தலை எங்க? ஐயோ தள்ளி நின்னு விசாரிச்சு தொலை, நீ முந்திரி கொட்ட. புலி ஐயோ சாரி மேடம், அவன் ஒரு டேஞ்சரஸ் ஃபெலோ. வெப்பன் கிப்பன் வச்சிருந்தானா தூக்கிட போறான். அவன் அப்பனே வந்தால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. கேக்குறாங்கல்ல, தலை எங்கன்னு சொல்லி தொலைடா தருதல. சும்மா தலை தலைன்னு கத்தாதீங்க. கீழே தலை தான் இருக்கு, ஆக்கி துண்ணுங்க. ஏண்டா சொல்லுடா. அந்த முட்டா பயலுக்கு மூட ஏத்தி விடுறாளே, முத இதுங்களை பிரிச்சே ஆவணும். இந்த வரேன். என்ன அந்த மாதிரி நினைச்சியாடா? மேடம் இவன் சொத்துல நம்ம எதுக்கு மண்ணள்ளி போடணும்? கொடுத்து விடுங்க. இவனை உள்ள கூட்டு போய் விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா உண்மையோட சேர்த்து உள்ள இருக்கிறது வெளியே வரும். இப்ப பாரு, உள்ள வடா காட்டு காட்டு காட்ற. கொஞ்சம் வெளிய இருக்கு சார், நான் உள்ள போய் பாத்துட்டு வந்துறேன். தலை வந்துருச்சு. தலை வந்துருச்சு. அங்க மொத்தி கிடக்கா. இவ வேற எல்லா சீனும் ஓபனிங் மாதிரியே பண்ணுவான். ஏய் வரணாச்சாலம், உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உங்க ஸ்டேஷன்ல வருமானம் போச்சுக்கிறதுக்காக எங்க ஸ்டேஷன் வருமானத்தை கெடுக்க பாக்குறியா? எவன் பாண்டிய போட்டானோ, எவன் பாண்டி தலையில ஃபுட்பால் ஆடுறானோ அவனை போய் கண்டுபிடி. அதை விட்டுட்டு இவனை, இந்த பாபு யாரு தெரியுமா? எங்க ஸ்டேஷன்ல இருக்கிற 7 தூண்ல முக்கியமான தூண் இவன். சீப்ல மாட்டின பேன் மாதிரி. ஏய் சொல்லுடா, இது முக்கியமானது. ஐஸ் பாக்ஸ் உள்ள வை. நாளைக்கு காலைல A2 போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு வந்து கொடு. தூக்கு கை மார்ச்சி தூக்குல தொங்க விட்டுருவேன். புரியுதா? ஓகே, நான் கொண்டு வந்துறேன். வண்டி எடுங்க சார், பீச் ரோடுக்கு போலாம். ஏப்பா
நம்ம ஸ்டேஷன் மேற்க இருக்கு, நீ ஏன் கிழக்க போய் சொல்ற? சார் இந்த வர்ணஜாலத்தோட மூக்க உடைச்சி பாத்தியா எப்படி என் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த பாபு நீங்க மறக்க முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போறோம் சார். என்னது? வண்டியை சேட்டு வீட்டுக்கு விடுங்க, பாட்டில பச்சை கிளிகளை பறக்க விடுற. இந்த பயம் இருக்கணும். ஹலோ மேடம், ரவுடி பள்ளிக்கொண்டா பாபு சேட்டு வீட்ல வந்து ஒரே அராஜகம் பண்ணிட்டு இருக்கா மேடம். சேட்டு வேற ஊர்ல இல்ல. நைட் எல்லாம் ஒரே துப்பாக்கி சத்தமா கேக்குது மேடம். எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. நீங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிடலாம் மேடம். உங்க ஏரியா ஸ்டேஷன் எங்க இருக்கு? சுலாம்பேட்டை மேடம். ஓகே, நாங்க வரோம். ஹலோ ஹலோ, A2 போலீஸ் ஸ்டேஷன். என்ன விஷயம், என்ன செய்யணும், எது சொன்னாலும் ஷார்ப்பா சொல்லுங்க. மிஸ்டர் தங்கப்பதக்கம், நான் ஏசிபி சந்திரலேகா பேசுறேன். எஸ் மேடம். உங்க எக்ஸ்பர்ட் டீமோட புல்லட்ஸ் லோட் பண்ணிட்டு வந்துருங்க. காந்தி நகர் 2nd ஸ்ட்ரீட் RT ஜுவல்லரி சேட்டு வீடு. ஓகே மேடம், டோன்ட் வரி. சொல்லிட்டீங்களா, என்னையா இருப்பேன். இல்லன்னு கூட சொல்ல விரும்பல. ஸ்டேஷன்ல எல்லாரும் பயங்கர ஷார்ப்பா இருப்பாங்க போல இருக்கு. குட். புல்லட்ல நம்ம வெறும் கன் மட்டும் எடுத்துட்டு எப்படி மேடம் உள்ளுக்கு போறது? பயப்படாதீங்க, தங்கப்பதக்கம்னு ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். வரது அவரதா இருக்கும். இவனா மேடம்? டீமோட டெரரா வராரு பாருங்க. நிறுத்து. எஸ் மேடம், நீங்க சொன்ன மாதிரி எல்லா புல்லட்லயும் ஃபுல்லா பெட்ரோல் லோட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க எவ்வளவு தூரம் வேணாலும் போலாம், உங்க இஷ்டம். அட கம்னாட்டி மிஸ்டர் தங்கப்பதக்கம். எஸ் மேடம். நான் கன்ல புல்லட்ட லோட் பண்ணிட்டு வர சொன்னா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? மேடம், நெக்ஸ்ட் டைம் சொல்றப்போ கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஜஸ்ட் மிஸ்கம்யூனிகேஷன். மிஸ்கம்யூனிகேஷனா? இடியட் யூ. வாங்கயா, ஒரு இடம் விடாம எல்லாத்தையும் சர்ச் பண்ணுங்க. மேடம், இங்க ஒருத்த படுத்திருக்கான். டேய், யாரா நீ? எங்கடா? கொஞ்சம் பொறுமையா இருங்க மேடம். போலீஸானால அனங்கால ஆட்டக்கான மாட்டக்கானன்னு வந்துறாங்க. ஐயோ, நம்ம சாரு. இவனா? சார். மேடம், இவர்தான் எங்க ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் குலசேகர பாண்டியன் டெரர். இவன் இன்ஸ்பெக்டரா? பக்கத்து வீட்டு பொம்பளை பதறிக்கிட்டு ஃபோன் பண்றா. பள்ளிக்கொண்ட பாபு ஒரு கும்பலையே சேர்த்துக்கிட்டு சேட்டு வீட்டையே சூறையாடுறாங்கன்னு. அக்யூஸ்டுங்க கூட இவனுக்கு என்ன வேலை? அலியா, நீயா? நீயா? பொறுக்கி. சார், இவங்க தான் புதுசா வந்திருக்கிற நம்ம மேலதிகாரி அசிஸ்டன்ட் கமிஷனர் சந்திரலேகா. உனக்கு இருக்கிற திறமைக்கு நீ எல்லாம் ஏட்டம்மாவா கூட ஆக வாய்ப்பு இல்லையே. நீ எப்படி அசிஸ்டன்ட் கமிஷனர் ரேஞ்சுக்கு வந்த? வாழ்க்கையில உன்னை நான் சந்திக்கவே கூடாதுன்னு நினைச்சேன். அந்த கடவுள் நீ சந்திக்க வச்சுட்டானே. அந்த கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை எனக்கு போச்சு. நோ பீஸ் ஆஃப் மைண்ட். ஏசப்பா கருத்ரே. மிஸ்டர் பாண்டி, கொஞ்சம் முகரைய காட்டு. ஆனா இப்பதான்டா எனக்கு அந்த கடவுள் மேலேயே நம்பிக்கை அதிகமாச்சு. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில எனக்கு கீழே வேலை பார்க்க வச்சுட்டான். பாத்தியா? சார், அப்ப ஆல்ரெடி மேடம் கிட்ட இதுக்கு முன்னாடியே வேலை பார்த்திருக்கீங்களா? டாம் இட். ஷட் அப். என்னதான் நடக்குதுங்க? இந்த ஆளு என்னன்னா கன்ன லோட் பண்ணிட்டு வான்னு சொன்னா புல்லட்ல பெட்ரோல் லோட் பண்ணிட்டு வரான். ஏன் தங்க? நீ என்னன்னா ஒரு ஸ்டேஷனுக்கே இன்ஸ்பெக்டரா இருந்துட்டு இப்படி குடிச்சிட்டு விழுந்து கிடக்குற. நீயும் உன் லுக்கும் உன் கெட்டப்பும். இது சேட்டு ட்ரெஸ் அப்படிதான் இருக்கும். சீ. இங்க பாரு, நாளைக்கு மினிஸ்டரை மீட் பண்ணி அவர் பையன் பாதுகாப்பை பத்தி சொல்லணும். பிளான் என்னன்னு பிளான் பண்ணிட்டு கமிஷனர் ஆபீஸ் வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுன்னு நான் முடிவு பண்றேன். இடியட்ஸ். வாயா.